இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டால், அமெரிக்காவோட எவனெல்லாம் நட்புல இருக்கிறானோ எல்லாருக்கும் தாறுமாறான அடியை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஈரானுக்கு பயந்து பல நாடுகளும் எல்லா விவகாரங்களையும் ஒரு சுய பரிசோதனையை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில் முதலாளாக இந்தோனேஷியா இன்றைக்கு நாங்கள் காசாவினுடைய பீஸ் கவுன்சிலுக்கு கொடுத்து வந்த ஆதரவை அனைத்தையுமே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். திடீரென்ற மூன்றாவது கப்பலுக்கு கொச்சின் துறைமுகத்தில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது இந்தியா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எந்த ஒப்பந்தமுமே போடாமல் ஈரான் எங்களிடம் சரணடைந்தால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஈரானை டெவலப் பண்ணுகிற வேலைகள் எல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். முதல் விஷயம், அவன் சரணடைய ரெடின்னா காமனியை இழக்கிற அளவுக்கு இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். சரணடைய ரெடின்னா ஆல்ரெடி ஒப்பந்தத்திலேயே அவன் சரணடைஞ்சிட்டு போயிருப்பான். தெளிவாக என்ன சொன்னாங்க, இந்த சரணடையிலாம் கிடையாது, பேச்சுவார்த்தைனா கெத்தா 1-to-1 பேச்சுவார்த்தை நான் வருவோம், இல்லைனா வர்றதை பார்த்துக்கிறோம் போயிட்டானா இல்லையா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தின் மீது 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரிய யுத்தத்தை நடத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசும் இராணுவமும் 2 ஆண்டுகள் யுத்தம் நடந்ததற்கு பிறகு அந்த யுத்தத்தை யுத்த நிறுத்தமாக அமெரிக்காவினுடைய தலையீடு காரணமாக மாற்றி இருந்தன. யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 147வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 7வது நாளாக ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் ஒரு பாரிய மத்திய கிழக்கு பேரழிவை உண்டாக்கக்கூடிய யுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது மத்திய கிழக்கு என்ற செய்திகளை தான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்களுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அதிலே இணையாதவர்கள் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் என்கிற தகவல்களையும் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். எதுக்குன்னு கேட்டால், தொடர்ந்து இது தொடர்பான அப்டேட்டுகள் நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய அப்டேட்டுகளை தர்ற காரணத்தினால இந்த சேனல்கள் ஊடாக நீங்கள் அந்த தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்கு ஒரு பீஸ் கவுன்சிலை அமெரிக்கா உருவாக்கி இருந்தாங்க. அந்த பீஸ் கவுன்சிலில் எல்லா நாடுகளும் சேருங்க என்று சொல்லி இருந்தாங்க. சேர்ற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு 1 பில்லியன் நீங்க எங்களுக்கு கட்டணம் என்று சொல்லி இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, ஐநா சபையை டம்மியாக்கி அமெரிக்காவினுடைய இந்த கவுன்சிலை பெரிய ஆளாக்குறதுக்காக செஞ்ச வேலை. இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு கேட்டா, அமெரிக்காவோட எவனெல்லாம் நட்புல இருக்கிறானோ எல்லாருக்கும் தாறுமாறான அடியை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஈரானுக்கு பயந்து பல நாடுகளும் எல்லா விவகாரங்களையும் ஒரு சுய பரிசோதனையை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. அந்த வகையில் முதலாளாக இந்தோனேஷியா இன்றைக்கு நாங்கள் காசாவினுடைய பீஸ் கவுன்சிலுக்கு கொடுத்து வந்த ஆதரவை அனைத்தையுமே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். காரணம் என்னன்னா, மத்திய கிழக்கில் கடுமையான பதட்டங்கள் அதிகரித்து வருகிறது. எனவே இந்த பீஸ் கவுன்சிலுக்கு எங்களுடைய ஆதரவு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று அறிவிச்சிட்டாங்க. நிறுத்தி வைக்கலன்னா அங்கிருந்து மிசைல் வந்து விழுமுங்கிறது தெரியும். அதனால அமெரிக்காவுடைய பீஸ் கவுன்சில் தொடர்பான எல்லா விஷயங்களையும் நிறுத்தி வைக்கிறோம் என்று இந்தோனேஷியா பின்வாங்கி இருக்கிறது. இது இந்த யுத்தத்தில் ஈரான் எவ்வளவு வேகம் எடுத்து தாக்குதல்களை நடத்துகிறது, அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானுடைய தாக்குதல்கள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது என்பதையெல்லாம் காட்டுகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஏன்னா ஈரான் கீழே விழுந்திருந்தா இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் நமக்கு தெரியும், இலங்கையினுடைய கடல் எல்லைக்கு அப்பால் இந்திய பெருங்கடல்ல ஈரானுடைய 2 கப்பல்கள் வந்த நேரத்தில், அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்த நேரத்தில் அந்த 2 கப்பல்களையும் இலங்கை பொறுப்பெடுத்திருக்கிறது. ஒரு கப்பல் தென் மாகாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 80க்கும் மேற்பட்ட ஜனாசாக்களை இலங்கை தற்போது வைத்துக் கொண்டிருக்க. அதை ஈரான் கேட்டிருக்கிறாங்க, ஈரானுக்கு அனுப்புவாங்க பிற்பட்ட நாட்களில் இலங்கை சார்பாக. அதே நேரத்தில் 30க்கும் மேற்பட்டவர்கள் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிற நேரம் நேற்று இரவு ஆகிற போது இலங்கையினுடைய அதிபருடைய விசேட உத்தரவின் பேரில் அடுத்த கப்பலும் இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டது. கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து ட்ரிங்கோமலைய துறைமுகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. கப்பலில் இருந்தவர்கள் கொழும்பிலே அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல தான்
தான் இன்னும் ஒரு மூன்றாவது கப்பல். இந்த 3 கப்பலுமே இந்தியாவுக்கு ராணுவ பயிற்சிக்காக போனவங்க. இந்தியா மேல பலத்த விமர்சனங்கள் சர்வதேச மட்டத்திலே எழும்பிய நிலையில திடீரென்ற 3வது கப்பலுக்கு கொச்சின் துறைமுகத்தில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறது இந்தியா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கொச்சின் துறைமுகத்தில் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் 183 பணியாளர்களோடு அந்த கப்பலில் இருந்தவர்கள் அடைக்கலம் பெற முடியும் என்கிற அறிவிப்பை இந்தியா விடுத்திருக்கிறது. இதுவும் ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கப்பலுக்கு கிடைத்த ஒரு நிம்மதியான வாய்ப்பாக கருதப்படுவதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு எப்படி சொல்றேன்னு தான் நான் யோசிக்கிறேன். அந்த பேசியிருக்கிறத, ஏன்னா இந்த அமெரிக்காவினுடைய அதிபரா இல்லை இந்த சார்லி சாப்ளின் மாதிரி பீன் மாதிரி ஆயிட்டாராங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா வாய்க்கு வந்தது எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இலங்கையினுடைய அதிபராக கோட்டாபே ராஜபக்ஷ இருக்கிற காலத்தில் அந்த என்ன சொன்னா, கெசட் என்றாலே நான் வாயால் சொன்னாலே கெசட் என்றார், அரசாணை, நான் பேசுறதெல்லாம் அரசாணை என்று சொன்னார். அந்த மாதிரி இந்த என்னன்னா பேசுறது எல்லாமே அமெரிக்காவுடைய கருத்துங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அவ்வளவு கேவலமான பேச்சுக்களாகவும் இருக்கிறது. இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, ஈரானிடமிருந்து நிபந்தனையற்ற சரணடைதலை எதிர்பார்க்கிறேன். நிபந்தனை எதையுமே போடாம ஈரான் சரணடைஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒப்பந்தமுமே போடாம ஈரான் எங்களிடம் சரணடைந்தால் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஈரானை டெவலப் பண்ணுகிற வேலைகள் எல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். முதல் விஷயம், அவன் சரணடைய ரெடின்னா காமனியை இழக்கிற அளவுக்கு இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். சரணடைய ரெடின்னா ஆல்ரெடி ஒப்பந்தத்திலேயே அவன் சரணடைஞ்சிட்டு போயிருப்பான். தெளிவா என்ன சொன்னாங்க, இந்த சரணடையில எல்லாம் கிடையாது, பேச்சுவார்த்தை கெத்தா 1-to-1 பேச்சுவார்த்தை நான் வருவோம், இல்லைனா வர்றதை பார்த்துக்கிறோம் போயிட்டானா இல்லையா. இப்போ என்னன்னா சரணடைதல், நிபந்தனையற்ற சரணடைதலுக்கு வந்தா நான் ஏத்துக்கிறேன். உனக்கிட்ட யாரா இதெல்லாம் கேட்டா முதல்ல. இன்றைக்கு இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் மிக அழகான அற்புதமான ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் தளத்திலே வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த சமாதானம், யுத்தத்தை நிறுத்துறது, இது எல்லாமே ஈரான் எதையும் செய்வதற்கு எந்த தேவையும் கிடையாது. இதெல்லாம் யார் செய்யணும்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும். எனவே நடுவில் நின்று யாராவது இந்த சமாதானத்தை உண்டாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க போய் யார்கிட்ட இதை நிறுத்த சொல்லணும்னா அமெரிக்காட்டையும் இஸ்ரேட்டையும் சொல்லுங்க, எங்க கிட்ட சொல்லக்கூடாது என்று சொல்லிட்டு அவருடைய அறிக்கையில் மிக தெளிவாக என்ன சொல்றான்னா, தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதிக்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி ஏற்படுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு சண்டை பிடிக்கணுங்கிற எந்த தேவையும் இல்லை. ஆனால் எங்களுடைய நாட்டின் கண்ணியத்தையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எங்கள் நாட்டின் கண்ணியத்தை நாங்கள் பாதுகாக்கணும், எங்கள் நாட்டினுடைய இறையாண்மையை நாங்கள் பாதுகாக்கணும். ஈரானுடைய மக்களை குறைத்து மதிப்பிட்டு இந்த யுத்தத்தை யாரெல்லாம் தூண்டினான்களோ அவங்கள்ட்ட போய் மத்தியஸ்தம் பேசுங்க அப்படின்னு இருக்காங்க. ஈரான்காரன் அந்த போய் அடிச்சுட்டு வந்துடலாம், அந்த முடிச்சுட்டு வந்துடலாம் என்று உங்களை தூண்டி விட்டுருப்பாங்களே, இஸ்ரேலை தான் சொல்றாரு. இந்த ஆக்கிட்ட போய் நீங்க சமாதானம் பேசுங்க, எங்க கிட்ட யாரும் பேச வர வேணாம், இந்த சரணடைதல்ங்கிற கதையே எங்க கிட்ட வந்துடக்கூடாது. அப்படியே கன்னத்தில் 2 முட்டுக்கால வச்சு செவிட்டுல கொடுத்த மாதிரி மசூத் பெசக்ஷியனுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு அல் ஜசீரா அரபு தளம் இன்னொரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த சண்டையில் ஈரானுடைய வான்பரப்பை அமெரிக்கா இஸ்ரேலால் கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பது ஏன்? ஏன்னா 12 நாள் வாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ஈரானுடைய வான்பரப்பை முழுவதும் நாங்கள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் அப்படின்னெல்லாம் பெஞ்சமின் நெதன்யாகு சொன்ன கதைகளை பார்த்திருப்பீங்க. அந்த ஆளே இப்ப பங்கருக்குள்ள இருக்கிறான். அப்படியான ஒரு சூழல்ல ஏன் இப்பொழுது அதை கட்டுப்படுத்த முடியலைன்னு சொன்னீங்கன்னா, இந்த யுத்தத்தை ஈரான் தெளிவாக எதிர்பார்த்த காரணத்தினால வான்பரப்பை கட்டுப்படுத்துகிற விதமாக அவர்களுடைய ஆயுதங்கள் வரும்போது அதை தடுக்கிற விதமான ஆயுதங்களை ரஷ்யா சீனாவிடமிருந்து ஈரான் பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் அதாவது மேல பறக்கக்கூடிய ஹேம்ஸ் வகையான அவர்களுடைய ட்ரோன்கள், உளவு பார்க்கிற ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டறியக்கூடிய ஆயுதங்களை ரஷ்யா சீனாவிடமிருந்து ஈரான் தெளிவாக பெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தி தொகுப்பு. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஈரான் இதுவரைக்கும் ஈரானுடைய எல்லைக்குள்ள F-15 வகையான 2 விமானங்களை, அமெரிக்காவுடைய வேகமான தாக்குதல் விமானங்கள், இதை யாருமே ரேடார்ல கூட சிக்காது, யாருமே சுட்டு வீழ்த்த முடியாதுன்னாங்க, அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. ஆல்ரெடி குவைத்தினுடைய எல்லைக்குள்ள 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி முழு அவர்களுடைய வான்பரப்பை அவர்களே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார்களே தவிர இதுவரை
இதுவரைக்கும் ஈரானுடைய வான்பரப்பை அமெரிக்க இஸ்ரேலால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இந்த கிறுக்குத்தனமா வந்து உட்கார்ந்துகிட்டு அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் அப்படிங்கிறதும். நேத்து இந்த என்ன சொன்னான்னு நினைவிருக்கல, நேத்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, அதாவது மொத்தமாக ஈரான் என்பது காலியாகி விட்டது, அவருடைய கடற்படையை அழித்து விட்டோம், அவருடைய வான்பரப்பை எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், இனி வேற ஒண்ணுமே அவங்க இலக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்றாரு. இப்போ என்னன்னா சரணடைகிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனவே இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடைக்கு போறவங்க, கூஜா தூக்கிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது இவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன், நாங்கள் ஈரானுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஈரான் அழியத்தான் வேணும், இதெல்லாம் நாக்கில் பல்லுப்படாமல் பேசுறவங்க எல்லாம் இந்த மாதிரி தகவல்களையும் பார்த்து கொள்ளுங்கள் என்பது நம்முடைய ஒரு பணிவான வேண்டுகோளாக இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு UAE வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய புஜைரா எண்ணெய் தொழில் மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்து வான் பாதுகாப்பு படையால ட்ரோன் ஒன்றை தடுத்து வீழ்த்தியதில் அது வெற்றிகரமாக ட்ரோன் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் அதனுடைய சிதிலங்கள் கீழே விழுந்ததில் இந்த எண்ணெய் மண்டலத்தில் தீப்பிடித்து தீ எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மிக பாரிய ஒரு புகை மண்டலமாக புஜைரா பகுதி மாறி இருக்கிறது என்கிறது அல் ஜசீரா. முழுவதுமாக இந்த புஜைராவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க அந்த பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட்லயே மிகப்பெரிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பொருட்களுக்கான வணிக சேமிப்பு மையமாகத்தான் புஜைரா இருந்தது. இதுல ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது, முழுவதுமாக இஸ்ரேலுக்கு மேற்கு நாடுகளுக்கும் ஆதரவளித்துக் கொண்டிருந்த அபுதாபி மேலையும் துபாயினுடைய பகுதிகள் மேலையும் சரமாரியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஈரான். இன்றைக்கு மட்டுமே 13 மிசைல் 109 ட்ரோன்களை ஏவி இருக்கிறது அந்த பகுதிகளுக்கு மட்டும். எனவே இந்த யுத்தத்தில் மத்திய கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பிசினஸ் ஸ்பாட்டாகவே இருக்கிறது எதுன்னு கேட்டா துபாய். அந்த துபாயினுடைய அடுத்த கட்ட பிசினஸ் எப்படி இருக்க போகிறதுங்கிற கேள்விகள் வருகிற அளவுக்கு தாக்குதல்கள் கடுமையாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் மேல 2 ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த 2 ராக்கெட் தாக்குதல்களில் 5க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்மோரிச்சினுடைய மகனும் இந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்திருக்கிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய நிதி அமைச்சருடைய மகன் பாதிக்கப்பட்டிருக்கிறான், படுகாயம் அடைந்திருக்கிறான் என்கிற செய்திகளை தான் இஸ்ரேல் சொல்றாங்க. அது படுகாயம் அடைஞ்சிருக்கானா செத்து போயிருக்கானாங்கிறது 4 நாளைக்கு பிறகுதான் தெரிய வரும் உண்மையான செய்தி. எல்லாத்தையும் மறைச்சு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று என்னன்னு கேட்டா, ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் மீது இன்றைக்கும் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குவைத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. UAE இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை குறிவைத்து தாக்கி இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அல் தாஃப்ரா விமான படைத்தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். இது அமெரிக்காவினுடைய விமான படைத்தளமாக இருக்கிறது. அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷாலம் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த முக்கியமான தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிற அதே நேரத்தில் லெபனான் எல்லைக்கு அருகிலே நடந்த தாக்குதல்களில் மேலதிகமாக 8 இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதும் இஸ்ரேலுடைய கிவாதி படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. இந்த இஸ்ரேலில் அடி வாங்குற கேசுகள், இந்த ஓரமாக வாங்குற அடிகள் எல்லாமே ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலாக இருக்கிறது. உள்ளுக்குள்ள வாங்குற அடி எல்லாமே ஈரானுடைய தாக்குதலாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய குர்து எதிர்ப்பு குழுக்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிறது. இன்றைக்கு ஈரான் மிக தெளிவாக ஈராக்கினுடைய பிரதமருக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. குர்து பகுதிகளில் இருக்கிறவங்க எங்க நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணினாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக தாக்குதல் தொடரும் என்று இருக்கிறாங்க. இப்பவே அடிச்சிருக்கிறாங்க, மேலதிகமாக தொடரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஈராக்கினுடைய பிரதமர் தனியா இருக்கிறாரு, குர்துகள் தனியான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அந்தாலும் அடிச்சுருக்கா, சும்மா புத்தி கொண்டு இருங்களடா, சொன்னா கேட்க மாட்டீங்களா, ஒரு இடத்துக்கா அடிக்கிறான், அமெரிக்கான தளங்களுக்கே அடிக்கிறான், நமக்கு அடிக்க மாட்டானா என்றெல்லாம் அந்தால் புலம்பி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஹார்முஸ் ஜலசந்தியில ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ட்ரோன் தாக்குதலால் தான் இந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற காட்சிகளை பிரஸ் டிவி ஈரானுடைய தொலைக்காட்சி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் இன்னொரு காமெடியையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்னன்னு கேட்டா, ஒத்தரும் பயப்படாதீங்க,
ஹொர்முஸ்ல உங்க கப்பல் எல்லாம் வருதா, நாங்க பாதுகாத்து அப்படியே வெளியே கொண்டு வந்து விடுவோம் அப்படிங்கிறாரு. இதுக்கு அந்தால என்ன செய்வான், ஒரு கப்பலை நாங்க வெளியே கொண்டு வந்து விடணும்னா அதுக்கு இவ்வளவு காசு தான் கேட்பான். அதை மீறி அட்டாக் பண்ணி கப்பல் அழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணு கேட்பான். இந்த ஆளுடைய வளமை அதுதானே. அதனால இந்த ஹொர்முஸ் பகுதியை எல்லாம் இனி அமெரிக்கா நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்கிற நிலையில இந்த சர்வதேச நாடுகளுடைய எதிர்ப்புகளுக்கு சமாளிக்கிறதுக்காக இருந்தால் இப்படியெல்லாம் பேசுகிற காட்சிகள் வெளியாகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈராக்கினுடைய பாஸ்ரா சர்வதேச விமான நிலையத்தின் மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. ஈராக்கினுடைய ராணுவ தளம் மீது, அந்த விமான நிலையத்தின் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் குவைத்தினுடைய கடற்பரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கர் ஒன்றையும் தாக்கி அழித்திருக்கிறோம் என்கிறது ஈரானுடைய ஆயுதப்படைகள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைய நாளிலும் அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். போர்க்காலத்தில் ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய செயல்பாட்டு தளபதியாக யார் இருப்பாங்கன்னா ஹாத்தமல் அன்பியா ராணுவ பிரிவு தான் இருக்கும். ஈரான்ல வந்து இரண்டு விதமான ராணுவம், ஒன்று IRGC, அதை ஈரானுடைய அந்த சுப்ரீம் லீடர் கண்ட்ரோல் பண்ணுவார், ஜனாதிபதியோ பிரதமர் யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இரண்டாவது ஈரானுடைய ராணுவத்தை முழுவதுமாக அரசும் ஜனாதிபதியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இந்த ராணுவத்தினுடைய கமெண்ட் எல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டால் ஹாத்தமுல் அன்பியா என்கிற படைப்பிரிவு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போர்க்காலத்தில் அவங்க தான் சார்ஜ் எடுப்பாங்க, பொறுப்பெடுப்பாங்க என்பதையும் ஈரான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது என்று ஈரானுடைய அரசு வானொலி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே குவைத்து பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய எண்ணெய் டேங்கருக்கும் அடிச்சிருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு 2 எண்ணெய் டேங்கர்களுக்கு தாக்குதல்கள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் மீதும் இஸ்ரேலுடைய தளங்கள் மீதும் புதிய ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிறது IRGC. இன்றைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பென் குரியன் விமான நிலையம், இது இஸ்ரேலுடைய மிக பிரம்மாண்டமான விமான நிலையம், அந்த விமான நிலையம் பற்றி எரிகிறது ஒரு பகுதி என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் மீதும் உச்சமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹைஃபா போர்ட் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். டெல் அவீவ் மேலையும் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஈரான் மேலே எவ்வளவு படுபயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்துறானோ அதுக்கு ஈக்குவலாகவே இஸ்ரேல் மேலேயும் படுபயங்கரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் முட்டிஞ்ச வரைக்கும் அந்த செய்திகளை வெளியே விடாமலும் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை மீறி செய்திகள் வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இஸ்ரேலை தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறீங்க. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஆயத்துல்லா அலி ஹாமனிக்காக கட்டப்பட்டிருந்த பதுங்கு குழியை நாங்கள் இன்றைக்கு தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஆயத்துல்லா அலி ஹாமனி தாக்கப்படுகிற போது அவர் வாசஸ்தலத்தில் தான் இருந்தார், பதுங்கு குழியில் இருக்கல. இன்றைக்கு பதுங்கு குழியை தாக்கி இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய நகரங்கள் முழுவதையும் இணைக்கக்கூடிய விதமாக இந்த பதுங்கு குழிகள் இருக்கிறது. எனவே நாங்கள் அடிச்சது ஒரு இடத்துக்கு தாங்கிறாங்க. அதாவது என்னன்னா, நாங்கள் அடிச்சிட்டோம் சொல்ல வந்தவங்க எங்களால் முடியலடாங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு தான் அடிச்சிருக்கிறாங்க. அது சுற்றி வளைச்சு எல்லா இடத்தையும் இணைக்கிற விதமாகவும் ஈரானுடைய முக்கியமான தளபதிகள், தலைவர்கள் மீட்டின்களை நடத்துகிற விதமாக கீழே பங்கர் சிஸ்டத்தில் முழுவதுமாக எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நம்ம இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலேயே பார்க்க முடியும். இப்படி ஈரான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே இந்த யுத்தத்துக்குள்ள வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடைய IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல குவைத்தில் பஹ்ரைன்ல இருந்த அமேசானுடைய டேட்டா சென்டர் மேலையும் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. பஹ்ரைன்ல அமேசான் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டரை, தரவு மையத்தை அமைச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டா சென்டர் மேல அட்டாக் பண்ணி இருக்கக்கூடிய IRGC என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்கள் மேல தாக்குதல் நடத்துவதற்கான தரவுகள் அமேசான் மூலமாக பெறப்படுகிறது என்கிற சந்தேகம் இருக்கிறதுனால தான் அமேசானுக்கும் அட்டாக் பண்ணியிருக்கிறோம்ங்கிறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் கேட்டா, இந்த பெரிய கம்பெனிகள் எல்லாம் அரபு நாடுகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணினானா இல்லையா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் ஒன்று ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுவோம், அல்லது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியாத அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை என்பதை புரிகிற ஒரு நிலையாக மாறிவிடும். ஏன்னா உலகத்திலேயே காசு கொடுத்து அடி வாங்குற ஒரே ஆட்கள் இந்த அரபு நாட்டுக்காரன் மட்டும்தான். ஏன்னா அமெரிக்கா, நீங்க வாங்க உங்களுக்கு பேஸ் போட்டுக்கிறீங்க, நீங்க ராணுவத்தெல்லாம் குவிச்சுக்கிறீங்க, எங்களை பாதுகாத்துக்கிறீங்க, நாங்கள் காசு வந்துக்கிறோம்டாங்க. இப்போ பாதுகாத்தானா? ஈரான்காரன் அடிக்கிறதையே தாக்கு பிடிக்க முடியலைன்னா இப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்? இது ஈரான் அவ்வளவு அடி அடிக்கிறான், அமெரிக்காவால் காப்பாற்ற
முடியல, அமெரிக்காவால் தடுக்க முடியலன்னு சொன்னா அமெரிக்காவுக்கு அமெரிக்காவை காப்பாற்றிக் கொள்ள முடியல, தடுக்க முடியல. அப்ப இவங்களை தான் தடுப்பாங்களா, பாதுகாப்பாங்களா? எனவே தங்களுக்கு தேவையான பாதுகாப்பை தாங்களே உருவாக்கி இருக்க வேண்டும். அவங்க அப்படி உருவாக்காத காரணத்தினால ஈரான் லேசாக எல்லா பகுதிகளுக்கும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். எனவே இந்த தாக்குதல்கள் என்பது மாறுபட்ட கோணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். சில நேரங்களில் நேற்றைய தினம் அனடோலு நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல ஒரு முக்கியமான குறிப்பு அவங்க சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த தாக்குதல்கள் எல்லாமே இவ்வளவு நடத்தப்பட ஈரான் பதிலடி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஈரானுக்குள்ளேயும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் போது ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் வெளிப்படையாக அவங்க இந்த யுத்தத்தில் பங்கெடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும்போது, ஈரான் மீதான இந்த தாக்குதலில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டு அவர்களுடைய டிஃபென்சிவ் சிஸ்டங்களை இழந்து கொள்வார்கள். இப்ப நடக்குதா இல்லையா? இந்த உதய்போர்ட்ல கத்தார்ல இருந்த அவர்களுடைய மிகப்பெரிய ரேடார் சென்டர் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. 1 பில்லியன் பெறுமதியான ரேடார் சிஸ்டம் அது. அதேபோன்று துபாயில இருந்து 500 மில்லியன் பெறுமதியான ரேடார் சிஸ்டம் அளிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈரானுடைய ஏவுகணைகளை மிசைல்களை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, இந்த பக்கம் இருந்து இவங்களும் மிசைல் அனுப்பி தானே தடுக்கணும். ஈரானுடைய மிசைலுடைய செலவு மாதிரி தடுக்கிற மிசைல்கள் 10 மடங்கு செலவுகளை உண்டாக்கக்கூடியது. இந்த தடுக்கிற மிசைல்களை எல்லாம் பயன்படுத்தி ஈரானுடைய மிசைல்களை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி மிசைல் பற்றாக்குறை தற்போது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டு கொண்டே வருகிறது. இப்படி வருகிற நேரத்தில் மிசைல் எல்லாம் இந்த பற்றாக்குறை முடிஞ்சிருச்சுன்னா 2027 சீனா தாய்வானை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் இருக்கிறது. அப்படி தாய்வானுக்குள்ள சீனா கைப்பற்றுவதற்காக போகும்போது சீனாவினுடைய தாக்குதல்களை தடுப்பதற்கு அமெரிக்காவிடத்தில் இந்த டிஃபென்சிவ் சிஸ்டங்கள் எல்லாம் குறைவாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பின்வாங்குகிற போது அடுத்ததாக உக்ரைனை தாண்டி நேட்டோவினுடைய பல நாடுகள் மீதும் ரஷ்யா தாக்குதல்களை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தாக்குதல்களை நடத்தினால் அதையும் அமெரிக்காவால் தடுக்க முடியாமல் போய்விடும். எனவே இந்த ஒரு புவியியல் அரசியல் இதற்குள் இருக்கிறது, ஜியோ பாலிடிக்ஸும் இதற்குள்ள இருக்கிறது. இதையும் புரிந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் உடனடியாக இந்த யுத்தம் நிற்காத பட்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் மீண்டும் நடுரோட்டுக்கு வந்து விடுமோ என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க, பயந்துருவாங்க, அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும், பாதுகாப்பற்ற பகுதியாக இது கருதப்பட்டுவிடும். எனவே உடனடியாக இந்த யுத்தம் நிற்பதுதான் அனைவருக்கும் தோதுவான சாதகமான நிலை. டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சுக்களை பார்த்தா என்ன விளங்குதுன்னு கேட்டா, நாங்க அடிச்சிட்டோம் தோக்கடிச்சிட்டோம் போயிட்டு வாரம் போனாலும் போயிடுவோம் இருந்தாலே அப்படியான ஒரு நிலையாத்தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நம்முடைய 2 சேனல்களோடும். தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நம்ம ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கில் அமைதி திரும்ப வேண்டும், மத்திய கிழக்கில் மட்டுமல்ல முழு பூ உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்று புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதர சகோதரிகளை என்கிற கோரிக்கைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.